இலக்கண உருவான பரலோக பிதாவை இந்த கொடிமரத்தை நம்பிக்கையோடு பார்க்கின்றவர்கள் அந்தோனியாருடைய நிறைவான பரிந்துரையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள செய்தள்ளும். அவர்கள் உங்களை வழிபடுத்துவார்கள். பரமதிக்கு நேர்த்தியான மைக்கேல் இவர்கள் நோயில் இருந்து இலக்கண உருவான பரலோக பிதாவை இந்த கொடிமரத்தை நம்பிக்கையோடு பார்க்கின்றவர்கள் அந்தோனியாருடைய நிறைவான பரிந்துரையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள செய்தள்ளும். இந்த கொடிமரத்தின் எங்களுக்கு நம்பிக்கையினுடைய அடையாளமாகவும் ஆசீர்வாதத்தினுடைய சின்னமாகவும் இருக்க செய்தள்ளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த கொடிமரத்தை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. கட்டக்கூடிய புனித நிருபம் தங்கிய கொடிகள், முழக்கு கத்திரிகள், புனித நீர், ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், நேற்று பொருட்கள், இன்றும் நாளையும் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற புனிதரின் செபங்கள் அடங்கிய புத்தகங்கள் இங்கே விற்பனையாக்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இத்திருத்தல பராமரிப்புக்காகவும் திருவழிபாட்டிற்காகவும் பல தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நிவர்த்தி செய்ய விரும்புகின்ற புனிதரின் பக்தர்களாகிய நீங்கள் இத்திருத்தல பரிபாலகரையோ அன்றையில் கர்ம பீடத்திலேயோ நாட முடியும். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் பரிபாலகரின் பக்தர்களுக்கான அறிவுறுத்தல். கோடியற்புதரம் கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்களை யாழ் மறை மாவட்ட ஆயர் தந்தையவர்களின் சார்பில் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். நீங்கள் நின்று கொண்டிருப்பது யாழ் மறை மாவட்டத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள யாத்திரை தலமாகும். எனவே அதன் புனிதத்தன்மை அறிந்திருக்கிற நீங்கள் களியாட்டங்களை தவிர்த்து சிவமனங்களுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அரிய வாய்ப்பை குறுகிய நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பக்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மனசன கூடங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இத்தீவினில் தீ மூட்டுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தீ மூட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவைகள் மற்றும் உதவிகள் தேவைப்படும் ஆலயத்தின் பின்புறத்தில் அமைய பெற்றுள்ள பரிபாலகரின் கர்மக்கூடத்திலோ அன்றைய ஆலயத்தின் வலப்பக்கத்தில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்தையோ அணுகுங்கள். அவர்கள் உங்களை வழிபடுத்துவார்கள். பரமதிக்கு நேர்த்தியான நேரத்திலையும் நிதியையும் பலரின் உழைப்பையும் பயன்படுத்தி நீங்கள் அருந்துகின்ற குடிநீரானது இவ்விடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய பொறுமதியான உடைமைகளுக்கும் பணத்துக்கும் நீங்களே பொறுப்பாக இருக்கிறீர்கள். எனவே வேளையிலும் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு உதவுவதற்காக இவ்விழா சிறப்புற இடம்பெறவுமே கடற்படையினர், போலீசார், குருக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விடத்தில் பணியாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுவத்திகளை பற்ற வைப்போர் அவற்றுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் கொளுத்துங்கள். புனிதரின் திருச்செருப்பத்துக்கு அருகிலோ பழைய புதிய ஆலயத்திற்கு உள்ளேயோ கொளுத்துவதை தவிருங்கள். இப்போ கொடியேற்றுறதுக்காக கொடி தம்பம் இப்போ எல்லாம் நட்டிருக்கிறேன் பாருங்க. இன்னும் 4 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும்.
இதில் பாருங்க எப்படி ஏறுறாருன்னு பாருங்க, ஒரு கைத்தை பிடிச்சி ஏறுறாரு. இப்போ அதுக்கு மேலுக்கு வந்து என்ன பொருட்கள் வந்து மாற்றுறதுக்கு இருக்கு பாருங்க. விருப்பமுள்ள சிறுவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் வரக்கூடிய 6 சிறுவர்கள் உடனடியாக பலியொப்பு கொடுக்கப்படுகின்ற பீடத்திற்கு வருமாறு உங்களை தேவாக கேட்டுக்கொள்கின்றோம். புனித அந்தோனியாருடைய பாடலிலே பங்கு பெற்றுவோம். மாவட்ட ஆணையர்
அன்பர்கள் சார்பாகவும் அனைத்து சார்பாக அன்பர்களை அப்படி பறிக்க கூடாதா? முதல்ல பறிக்க கூடாதா? அது இறக்க காலையில் அப்போ எடுத்துட்டு போக முடியாது. மக்களுக்கு அவ்வளோ அவசரம். கொடியை ஏற்றி இறக்கினது பிரதானமாக கொடியில் அறுக்கணுமா மக்கள் ஏற்கனவே அறுத்துட்டாங்க. இல்லையா ஒரு கொடி எனக்கு கிடைக்க விடுவாதா? கடைசிவரை கிடைக்கல. திருச்சிலுவை பாதையை கொடியை இறக்கினாதான் எடுக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு திருநாள் திருப்பலியும் நடைபெறும். ஆகவே இப்பொழுது இந்த வழிபாடுகளிலே அனைவரும் பக்தியோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் எல்லாரையும் இறைவனின் நாமத்திலே அன்போடு வரவேற்று இந்த மாலை ஆராதனைகளை இறைவனின் ஆசீரோடு ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த திருச்சப மாலையிலே அனைவரும் பக்தியோடு இணைந்து கொள்வோமா. பெற்றவரே புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நிரப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் உன்னத பாதையில் வழி நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். முதலாவது துயரமறை நிகழ்ச்சி. வியாகுல மிகுந்த மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் எங்களுக்காக பாடுபடத் தொடங்கி பூங்காவனத்திலே அநாதி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்திருக்கும் போது சர்வாங்கமும் இரத்தமுமாக வேற்றதினால் மகாவிசனப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நாங்கள் செய்கிற சகல நற்கிரிகைகளையும் சர்வேஸ்வரனுக்கு வேண்டுதலோடே தொடக்கவும் முடிக்கவும் எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மூன்றாம் துயரமான நிகழ்ச்சி சபிப்பமாக. வியாகுல மிகுந்த மாதாவே, உம்முடைய திருக்குமாரனுக்கு பரிகாசராசனாக முள்முடி சூட்டினதினால் மகா விசனப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து உலகத்தார் எங்களுக்கு பண்ணுகிற பரிகாச நிந்தனைகளை நாங்கள் நல்ல மனதோடு ஒத்துக்கொள்ள எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். வன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வழித்துணையாய் உதவ நின்று பேரமிட்டார். எல்லாம் இங்கிட்ட சாமிக்குள்ள வைய வைக்கிறாங்க. தங்களுடைய காரியங்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றும் இந்தியாவின் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மேஜர் குட்டி என்பவர்களை இலங்கையை